வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு. என்னோட டீம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ, தென் வந்து என்னோட டைரக்டர் ராபர்ட் மாஸ்டர் எல்லாருமே ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரொம்ப வருஷம். இட்ஸ் அரவுண்ட் 1.5 இயர்ஸ் அந்த படத்துக்காக ஒரு நைட்டும் உழைச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நான் அது வந்து சொல்லணும், நிறைய பேர்னால வர முடியல. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக டே நைட் ஒர்க் பண்ணாங்க. என்னோட டிஓபி எங்களை எவ்வளோ அழகாக காட்ட முடியும்னு எங்களை ஹாப்பியாகவும் வச்சுக்கிட்டு அந்த செட்டில் வந்து இப்படி நடிங்க அப்படி நடிங்க. ஏன்னா எனக்கு இது ஒரு முதல் படம். நான் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங், ஃபஸ்ட்டு கேமரா வாங்கி நில்லுங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாமே இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ரீன் பிளேலையும் வந்து அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட ஹீரோ வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்புட் கொடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ வந்து அது இல்லாமல் 6-7 பசங்க அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க. எல்லாருமே நடிப்பில் சிறந்தவங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்கள என்னை விட மிகுந்த ஒரு ஆளுங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுருக்கேன். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உழைப்பில் உருவானது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை பெருசாக பண்ணி கொடுக்கறதுக்கும் இதை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் ஆல்பர்ட் சார். நீங்கள் சேர்த்திட்டீங்க, எங்களையும் அப்படியே இன்னும் பெரிய இடத்துக்கு சேர்த்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹாய் டார்லிங்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பத்திரிகை டார்லிங்ஸுக்கும் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நிறைய இதில் சொல்லியிருக்கேன், மைக் கொடுத்தாலே உங்களுக்கு கலக்கலன்னு ஆகிடுவேன். ஸோ இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா இதில் பெரிய தான். ஃபஸ்ட் டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் கூட்டு வந்தார். சார் டைரக்டர் எங்கே சார் கேட்டேன். ஸோ இதான் இவர் தான் டைரக்டர்னு பார்த்தா டைரக்டர் மாதிரி தெரியுதா சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியாது. ஸோ கதை சொல்லும் போது நான் ஸ்டாப்பாக நான் சொல்கிறேன் தண்ணி குடிங்க சார்னு. இல்லை மாஸ்டர் முடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறமா ஒரு 10 days கழிச்சு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் ஒன்று கேட்கணும். நான் நிறைய தாடி வச்சிட்ருப்பேன், பார்த்துருப்பீங்க. வந்து ப்ரொடியூசர் அவங்க பேசிக்கிறாங்க, எப்படி சொல்கிறது தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு. மொட்டை அடிக்கணும், தாடி எடுக்கணும்னு சொன்னேன்னு எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து இன்னொரு படம் டிங் டாங்னு ஒரு படம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த தாடியும் மீசி வச்சு நடிச்சிட்டேன். ஐயோ, ஆனால் இதுவும் பண்ணி ஆகணும், நம்ம நம்பி வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டிங் டாங் ப்ரொடியூசர் கார்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட போய் பேசினேன். சார் எனக்காக தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு. உங்கள் இஷ்டம் மாஸ்டர் பண்ணு சொல்லும்போது, ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு டைம் சொல்லிக்கிறேன். அவர் ஓகே சொன்னால தான் இதுக்கு மொட்டை அடித்து இது கால் ஷீட் கொடுத்து பண்ணேன். ஏன்னா இந்த படத்து மேலே இருக்க லவ், உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்னால நான் பண்ணேன். ஸோ அது மாதிரி எல்லாருமே இதில் கேமராமேன் டார்லிங் ஆகட்டும், ஹீரோ பிரித்தி டார்லிங் ஆகட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம டார்லிங் பேர் என்ன? ஐயோ, அவர் ஃபஸ்ட் ஷாட்டே என்ன தேட்டருக்கு போயாச்சு. டார்லிங் ஃபஸ்ட் ஷாட்டே என்ன ஃபஸ்ட்டு போனோன்னு எப்படி ஒரு ஷூட்டிங் நம்ம எப்படி ஆரம்பிப்போம், சாங்கிலேருந்து அப்படி ஜாலியாக ஆரம்பிப்போம். போனோடனே ஒரு 27 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் ஒரு பையனை முடிப்பிச்சு தர இழுத்துறோன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஐயோ, ஏற்கனவே வெளியில் நல்ல பேர் நம்மளுக்கு, இந்த பையனுக்கு எதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா இப்போ நான் சொன்ன தப்பாக வச்சுக்காது டார்லிங் சொல்லிட்டு முடியை நல்லா பிடிச்சிட்டு கொண்டு வந்த ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம ஜாக்வர் சாரோட மகன் விஜய் ஜாக்வர். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். மியூசிக் டைரக்டர் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டீம், இந்த சின்ன படம் பெரிய படம் அது என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். எல்லாமே படம் தான், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா இதே கேமரா தான் எல்லா இதுக்கும் போகுது, இதே பெண்ணு தான் எல்லா இதுக்கும் எழுதுது. ஸோ அதனால் நீங்கள் தான் தயவு செஞ்சு எல்லா படத்தையும் தூக்கி விடணும். இந்த படம் தூக்கி விட நம்புகிறேன். லவ் யூ டார்லிங்ஸ், ஜெயிக்கலாம். பத்திரிகையாளர்கள் மற்றும் நெவரஸ்கேப் டீமுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படம் அப்படி இருக்கும்னு சொல்கிறத தாண்டி என்னோட முதல் படம். ஸோ அதுக்கு நன்றி ஆல்பர்ட் சார், அரவிந்த் ப்ரோ, ராபர்ட் மாஸ்டர். சுறா படத்தில் விஜய் சாரோட ரோட்டில் பார்த்தது, டான்ஸ் ஃப்ளோரில் இன்றைக்கி உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறப்போ பெருமையாக இருக்குது மாஸ்டர். பெரிய மாஸ்டர் அந்த ஈகோ கர்வம்லாம் இல்லாமல் ஒரு ஆக்டராக ஹானஸ்ட்டாக பசங்க கேட்குறத பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ் மாஸ்டர். அண்ட் டிஓபி சந்தோஷ் ப்ரோ, டெக்னிக்கலி அவர் உடச்ச உழைப்பு இந்த படம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குமான்னு தெரில, பட் இந்த காலம் கொடுக்கும், சினிமா கொடுக்கும் ப்ரோ. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் பிருத்திவி அண்ணா, ஹீரோ அந்த எதுவும் இல்லாமல் ரொம்ப ஹியூமிடாக ரொம்ப ஹம்பிளாக பழகியிருந்தார் எங்கள் டீமோட என்னோட. ஸோ அதுக்கும் நன்றி. அண்ட்
மாஸ்டர் ட்ரெய்லரில் என் கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டாருன்னு நினைக்கிறேன் ஆல்பர்ட் சார் இந்த படத்தை கொண்டு வரதுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். லவ் யூ, தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. முதல்ல இந்த மாதிரி மைக்கு கொடுத்தா கை நடுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஃபைன், ஓகே. எனிவே முதல்ல மறைந்த கலைமாமணி நாஞ்சில் நளினி அவங்களோட பேரன் நான். ஸோ என்னோடய பாட்டி, அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லணும். அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறது. அண்ட் ஸ்டார்டிங் வித் என்னோடய ப்ரொடியூசர், எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் இப்போ வரைக்குமே சரி. ஏன்னா என்னை முதல்ல உள்ளே கொண்டு வந்தது அவர் தான். என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து கம்பெனி, அதான் நான் பண்ணியிருந்தேன். இது என்னோடய 2வது படம். ஸோ அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். இப்போ மறுபடியும் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த படமும் மறுபடியும் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். ஐ வில் பி தேர் வித் யூ ஆல்வேஸ். அண்ட் அடுத்தது ராபர்ட் மாஸ்டர். எப்பவுமே டார்லிங் தான் அவர். ராபர்ட் மாஸ்டர் டார்லிங் தான். ஆக்சுவலாக மாஸ்டர் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ப்ளஸ் அதை விட அவரோட கோரியோவில் டான்ஸ் ஆனது எனக்கு ரொம்ப பிளெஸிங்ஸ் மாஸ்டர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். அண்ட் என்னோட ஓவரால் டீம், டைரக்டர் அரவிந்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒரு ஸ்லைட் ஷோ ஓடிக்கிட்டே இருக்குது பின்னாடி, நிறைய ஸ்லைட் ஷோ ஓடு. ஸோ அதுலேருந்து எதை எடுத்து சொல்கிறதுன்னு தெரில. எனிவே அரவிந்த், உனக்கு நான் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணு. டிஓபி, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஓவரால் டீம் தேங்க்ஸ் அ லாட். இந்த ஈவினிங்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஃபைனலி மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இல்லைனா இந்த இடத்துல நான் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சினிமாவை லவ் பண்ணுவோம். சினிமா கண்டிப்பாக நம்மளை லவ் பண்ணுவோம். தேங்க்யூ. நான் பண்ணுறது தான். ஸோ என்னோட நல்ல ஒரு முயற்சி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்போ நான் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதிலிருந்து யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு வர ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் நான் தான் நினைக்கிறேன். ஐ மீன் கேமரா சைடில். அதுவே எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போது டிஓபிங்கிறது நம்ம போய் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. செல்ஃப் லேர்னிங்கில் இந்தளவுக்கு வந்துருக்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. என்ன விஷயம்னா, ஃபேமிலி வந்து இதுக்கு மேலே என்னை நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்படி ஆரம்பிச்சுன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு டீசர் ஷூட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு இதை நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தார். அதுலேருந்தே ஒரு ஜாலி ஃபன் எல்லா எமோஷனும் கலந்த ஒரு ரைடு தான் அது. இதில் மெயினாக நான் யாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர். நாங்கள் டீசர் ஷூட் பண்ணும்போது நான் டிஓபி பண்ணேன். அதுக்கப்புறம் படம் ஓகே ஆனதுக்கப்புறம் வேறு டிஓபி வச்சு கூட படம் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது இல்லாமல் நீ உன்னால் படம் பண்ண முடியும் நம்பி கொடுத்ததுக்கு அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னோடய ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகால வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சரிகமாக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கோம். பட் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய எமோஷன். ஏன்னா நம்ம விஸ்காம் படிச்சுட்டு படம் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இப்போ வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறதே ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நீங்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ராபர்ட் மாஸ்டரை பற்றி சொல்லணுன்னா, பிக் பாஸில் பார்த்த மாதிரியே தான் டார்லிங் அப்படின்னு தான் கூடுவார் ஷூட்லேயும். நம்ம ஷார்ட்ஸு பார்த்திங்கனாலும் வித்தியாசமாக வைக்கும்போதும் டார்லிங் இப்படி ஒரு ஷார்ட் வைக்கலாமா, அப்படி ஒரு ஷார்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக பார்த்துக்குவார். அப்புறம் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் பிருத்வி ப்ரோ, அவருக்கும் ரொம்ப நன்றி. நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு படம். உங்களோட சப்போர்ட் அவருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். வந்திருக்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நெவர் எஸ்கேப் படத்தின் மியூசிக் டைரக்டர் சரண் ஒரே வாரத்தில் மேட்ரை முடிச்சிட்டாரு. நெவர் எஸ்கேப் முடிஞ்சு போச்சு, எவனுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு படத்தை டைட்டில் வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நான் வந்து கேட்டேன், என்ன பண்ணேன் சார் நெவர் எஸ்கேப் பண்ணார் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். சார் யாருமே தப்பு பண்ணால் எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சார் படத்தோட இதை பண்ணேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எத்தனை மொழினா 4 மொழி தானே, 4 மொழியில் அதை ரிலீஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. என்னென்னா எவ்வளோது ஒரு இதாக இருந்தாலும் பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் பாருங்க. எவ்வளோது ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுவாக இருந்தாலும் டேக் இட் ஈஸின்னு எடுத்துவார். அதனால் சொன்னேன் அதுமாதிரி நல்லா பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த 1 லட்ச ரூபா சொன்னார் பார்த்தீங்களா, இது வந்து அருமையான ஒரு ஐடியா. ஏன்னா இதை எங்கள் இதிலே நாங்கள் ஒரு சங்கத்திலே எங்கள் இதில் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதை அவர் முந்திக்கிட்டார். நாங்கள் என்ன பண்ணோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த திரையரங்குக்குமே எங்களுடைய சிறுபட தயார் மூலிமா எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுற மாரியும்,
அந்த ரிலீஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் எந்த தேட்டரில் யார் படம் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பரிசு ஒரு ஸ்விஃப்ட் காரு, 2வது பரிசு ஒரு என்ஃபீல்டு புல்லட், 3வது பரிசு ஒரு ஐஃபோன் அப்படின்னு கொடுத்து எந்த தேட்டராக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள திரையரங்கு வைக்கலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா அதுக்குள்ளே ஃபண்டு எங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த படம் வந்தாலும் சரி, அது எப்படி சொல்கிறது, அது யார் இப்போ ரஜினிகாந்த் படமும் சரி, சாதாரண ஒரு புதுமுகம் நம்ம ராபர்ட் நடித்த படமே இருந்தால் கூட சரி, அதுக்கும் அந்த ஷிஃப்ட் கார் கூட சொல்லிலாம் நாங்கள் பேசினோம். ஆனால் இவர் முந்திக்கிட்டே இருப்பாருங்க, முதல் பரிசே 1 லட்சம் அடிச்சிட்டு மாரி. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதை மெயினாக அவர் என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா அந்த 1 லட்சங்கிறது தான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆகும். காரணம் என்ன, ஒரு டிக்கெட் 100 ரூபா 200 ரூபா கூட சரி வாங்கி பார்ப்போம், சரி தேட்டரில் போய் படத்தை பார்ப்போன்னு வருவாங்க. அதில் அந்த பக்கம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நோ எஸ்கேப் அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. ஏன்னு கேட்டால் டைட்டிலுக்காகவே இந்த படம் ஓடணுங்கிறது தான் என்னோட ஆசை. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நெவர் எஸ்கேப் படத்தின் டிஓபி சந்தோஷ்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜுங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டேஜ் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு பிக்கெஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் பிக்கெஸ்ட் ஒரு க்ரீட்டிங்ஸ் சொல்லியிருக்கேன். கேட்குதுங்களா? ஓகே ஓகே, சாரி. ஸோ ஃபஸ்ட்டு மூவி தான் பதட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இங்கே ஸ்டேஜ் இருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்க்ஸ், ரொம்ப பிக்கெஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் கொடுக்கும். ஆனால் அவர் வந்து எங்களை நம்பி ஒரு டீமாக எங்களை நம்பி இங்கே வர வச்சு எவ்வளோ ஸ்டேஜ் ஏற வைக்க வரைக்கும் அவர் கூடவே நின்று பார்த்துக்கிட்டாப்ப. ஸோ அவருக்கு ஒரு பிக்கெஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூவி நாங்கள் கேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3-4 பேர்ட்ட வந்து போய் பார்த்தோம், போய் கதை சொன்னோம், எல்லாமே பண்ணோம். ஸோ அதில் யாரும் வந்து ரொம்ப வந்து ஓகே நமக்கு பண்ணி கொடுக்கலாம், ஸோ நம்ம பசங்க அப்படின்னு வந்து பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் தான். ஸோ அவர் வந்து உண்மையாக சொல்லப்போனால் வந்து ஓகே சின்ன படம் அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம, புது டீம் எதுவுமே பார்க்காம ஓகே எங்களை நம்பி இவ்வளோ இன்னும் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ரொம்பவே பெரிய மனசு. ஸோ அவருக்கெல்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் சொல்லணும். அவங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மூவிக்குள்ளே வர காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்திவி ப்ரோ. ஸோ பிருத்திவி ப்ரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் மூலிமா கான்டாக்ட் வந்தவர் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். ஸோ அவருக்குமே வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டீசர் ஒன்று பண்ணோம், நம்ம டிஓபி சொன்ன மாதிரி டீசர் ஒன்று பண்ணோம். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணது என்னென்ன தெரியாமல் ஒரு எங்கே போய் யார்கிட்ட போய் கேட்கணும் ஒரு இது இல்லாமல் இருக்கும்போது பிருத்திவி ப்ரோக்கு நாங்கள் அனுப்பிச்சிடணும். அவர் பார்த்துட்டு ஓகே நம்ம சைடில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக வந்தவர் தான் நம்ம ஆல்பர்ட் அண்ணா. ஸோ இந்த படத்தை பற்றி எதாவது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது புதுவிதமாக ஜேர்னர் தான். லைக் நம்ம மூவிஸை பார்த்தீங்கன்னா வந்து ஹாரர் ஜேர்னர் இருக்கும், ஹாரரில் காமெடி கொண்டு வந்துருக்காங்க, ஹாரரில் பார்த்தீங்கன்னா சைக்கோ கொண்டு வந்துருப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரரில் த்ரில்லர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏன் ஓகே இது வந்து புதுசு, ஏன் இதில் என்ன புதுசு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மூவி நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா உள்ளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சுருக்கோம். ஸோ புதுசாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் உள்ளுக்கு பண்ணியிருக்கோம். ஐ மீன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் அந்த மாதிரி புதுசாக உள்ளுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கோம். அநேகமாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புது ஜேர்னல்ஸ் அவங்க வந்து இப்போ நிறைய வந்து வரவேற்கிறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பைசா ஆகட்டும், ரோமஞ்சமாக ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா புது ஒரு கண்டென்ட் தான். அது எல்லாமே வந்து மக்கள் வரவேற்கிறாங்க. ஸோ நம்ம நெவர் எஸ்கேப்பும் அதே மாதிரி ஒரு புது ஜேர்னங்காட்டி மக்கள் இடையில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமராமேன் டிஓபி. ஸோ சொன்ன மாதிரி தான் நாங்கள் எல்லாம் ஒரே டீமாக தான் இருந்தோம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரே யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ நாங்களும் ஏதாவது ஒன்று பண்ணணும், அங்கே ஒர்க் பண்ணும்போது வந்து நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், பெருசாக பண்ணணும், இந்த இட்லியே சேனல்லே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே உட்காருவோம், பேசுவோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் ஓகே நாங்கள் பிளான் பண்ணோம். ஓகே ஏன்னா நாங்கள் ட்ரெயிலர் கட் பண்ணக்க எங்கள் கையில் காசு இல்லை. ஸோ எங்கள் கை காசு போட்டேன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணி ஓகே இதை பண்ணியாச்சா, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், யார் போய் பிடிக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் பிரித்திவனா உள்ளே வந்தாப்புல. ஸோ நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்களாகட்டும், கேமராமேன் ஆகட்டும், எடிட்டராக ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ண கோ டைரக்டர்ஸாக ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இருக்க ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிக்கஸ்ட் நன்றி. ஏன்னா இங்கே சின்ன பாட்டுக்கு கூட இத்தனை பேர் வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஸோ அவங்களுக்கும் ஒரு பிக்கஸ்ட் ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக தேட்டரில் பார்க்கலாம். நன்றி. நெவர் எஸ்கேப் சார் எல்லாருக்கும் வணக்கம்.
சார் என்னை பொறுத்தவரை இந்த சினிமா ஃபீல்டுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய தவறுகள் சின்ன இதுகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கலுங்க. தொடங்கிறேன் சார். சார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் இசை வெளியீடு இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லாம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கப்புறமா தலைவர் அன்பு செல்வன் சார் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அடுத்து ராபர்ட் மாஸ்டர், அடுத்து எங்களுடைய டீம்னு சொல்லும்போது எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நான் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 25 வயசு கூட மேக்ஸிமம் ஆட்களுக்கு நிரம்பலை. சினிமாவில் ரொம்ப அனுபவம் உள்ளவங்கள வச்சு தான் படம் பண்ணுவாங்க. பட் நான் ரொம்ப யங் ஜெனரேஷன்ஸை வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே அவங்க ஒரு 50 வயசு வரலனாலும் 25 வயசுனாலும் 25 வயசில் அவங்களுக்கு 50 வயசுனுடைய டேலண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருந்ததை நான் பார்த்து தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு படத்தை ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. ஆமாம் சார். முதல்ல என்கிட்ட டைரக்டர் அரவிந்த் வந்து யார் மூலமாட்ட ஹீரோ ஆதிபிரிதி மூலமாட்டு என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. கதை சொல்லும்போது ஒரு கதையை பொறுத்தவரை மொத்தமாக ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக சொன்னாங்க சார். ஒரு படம்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும், ஆக்ஷன் படமாக இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது நம்ம தமிழ் படங்களுக்கு டோட்டலாக பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருந்துச்சு. அதனால் நான் உடனே சரி இந்த படத்தை நம்ம பண்ணலாங்கிற மாதிரி முயற்சி பண்ணி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் சார். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப அவங்க டீம்னா டைரக்டர், அடுத்து டிஓபி, அதுக்கப்புறம் என்னென்னா எடிட்டர், இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லும்போது அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணாங்க. அது ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக ஒரு எக்ஸலண்டான ஒரு அவுட்டை வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்கள நான் பாராட்டுறேன் இந்த டீமை பொறுத்தல. அடுத்து இதில் உள்ள ஆக்டிங்னு சொல்லிட்டிங்கன்னா ராபர்ட் மாஸ்டரை பற்றி வித்தியாசமாக சொல்லணும். ராபர்ட் மாஸ்டர் இது வரைக்கும் நிறைய கிட்டத்தட்ட 30-40 வருஷமாட்டு ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் அவருடைய இந்த படம் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக என்னுடைய படத்தில் இந்த நெவர் எஸ்கேப்ங்கிற படம் ராபர்ட் மாஸ்டர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு பிறகு ராபர்ட் மாஸ்டர் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் அணுகுவாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்தவரை அவங்க சொன்னது மாதிரி படம் எந்த பேட்டர்னில் போயிட்டுருக்குன்னு சொன்னாச்சுன்னா இந்த படத்தில் எல்லாமே ஹாரர் எலிமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கோ இருக்கும், அடுத்து மிஸ்ட்ரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 3 விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு 9 பசங்க போய் மாட்டிக்கிட்டு இந்த ஹாரர், சைக்கோ, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி, இந்த 3 விஷயத்துலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, எப்படி தப்பிச்சாங்கிறத கதை. தப்பிச்சாங்களா, தப்பிக்கலையா, என்ன ஆச்சுங்கிறதான் கதை. அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய டிஃப்ரெண்ட் லாக் வச்சு அதை இடைவேளை வரைக்கும் வச்சுட்டு இடைவேளை பிறகு அதை ஓப்பன் பண்ணி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க படத்தை பொறுத்தவரையில். அதுக்கப்புறம் படத்தை பொறுத்தவரை பத்திரிகையாளர் நீங்களும் அதுக்கப்புறம் ஆடியன்ஸும் தான் படத்துக்கு ரிசல்ட். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை சார். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த படத்தை பொறுத்தவரையெல்லாம் ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணலான்ட்டு டிஃப்ரெண்டானது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் சார், இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் அன்னைக்கு ஒரு ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணலான்னு ஒரு 10 கேள்விகள் கேட்கலான்னு. இந்த படத்தை பற்றி ஒரு 10 கேள்விகள். அந்த 10 கேள்விகளுக்கு சரியான ஆன்சர் எழுதி அனுப்பக்கூடியவங்களை கண்டிப்பாக ஒரு 10% பீப்புள்ஸ் கண்டிப்பாக அனுப்புவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபா ப்ரைஸ் கொடுக்கலாங்கிறதா எங்களுடைய ஐடியா சார். அது கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் மீட்டில் நம்ம சார் மூலமாக அந்த பரிசு நாங்கள் கொடுப்போம். ஏன்னா 10 கேள்விகள், அந்த ஆன்சரை நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுவும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அப்போவே அவங்களுக்கு அந்த இது எழுதி அனுப்புனவங்களுக்கு தெரியும் 10 கேள்விக்கு ஆன்சர் எப்படி எழுதி அனுப்பியிருக்கிறாங்கன்னு. அந்த 10 கேள்விக்கும் அவங்க ஆன்சர் கரெக்டாக எழுதி அனுப்பினா சில வேளை 1000 பேராக இருக்கலாம், 2000 பேர் இருக்கலாம், 10,000 பேராக இருக்கலாம். அதை குலுக்கல் முறையில் எடுத்து அதில் ஒரு ஆளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வர்றவங்களுக்கு 1 லட்ச ரூபா ப்ரைஸ் வரும். இது ஒன்று தான் அனௌன்ஸ்மெண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ.